தனுசு ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இதுவரைக்கும் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். அதிசாரமாக இப்போ மீண்டும் மிதுனத்தில் போய் அமர்ந்து வக்ரமாக அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ ராசிநாதன் வக்ரம் அடைவது நல்லதானா? நல்லதில்லைதான். ஆனால் உக்ரமாக செயல்பட போகிறார். அப்போ கடந்த சில மாதங்களாக எதை நீங்கள் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அதை எடுத்து செய்வதற்குண்டான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்பெறும் தனுசு ராசி என்பர்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் உங்கள் ராசிலேயே வந்து அமரப்போகிறது. ஏற்கனவே செவ்வாய் அமர்ந்திருக்கார், 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாயும் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. அப்போ என்ன ஆகும்? நிலபுலங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். சூரியன் உட்கார்ந்திருக்கார். இந்த மார்கழி மாதம் முழுவதும் உங்க ராசியிலேயே சூரியன் அமர்ந்திருக்கார். சூரியன் என்பது யாருன்னா 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன். அப்ப அவரும் உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போ செவ்வாய் 5க்குரியவன் ராசியில உட்கார்ந்திருக்கார், 9க்குரியவன் உங்க ராசியிலே உட்கார்ந்திருக்கு. உங்க ராசிநாதனான குரு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குது. அப்போ 1, 5, 9ஆம் அதிபதிகளினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அது என்ன சார் 1, 5, 9? 1 என்பது உங்க ராசி லக்னம், 5ங்கிறது பூர்வ புண்ணியம், 9 என்பது பாக்கியம். இந்த 3 தான் இறைவனின் ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவேன். யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த 3 கிரகங்கள் ஒன்றிணையும் போது அபரிவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். நல்ல ஒரு எழுச்சி இருக்கும். சூரியன் இருக்கார். சூரியனுங்கிறது தன்னம்பிக்கை காரக கிரகம் தான் சூரியன். அந்த சூரியன் உங்கள் ராசியில் இருக்கும்போது தன்னம்பிக்கை நிச்சயமாக பெருகும். சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ, வலம் வருகிறதோ, அதே போல சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய தன்மை. அதாவது அதிகார கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாயும் சூரியன் தான். அது உங்க ராசிலேயே உட்கார்ந்துருக்கு. அப்போ என்னன்னா பதவி கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஆளுமை தன்மை என்பது இந்த மாதம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதம் அதிகாரத்துடனும் ஆளுமையுடனும் அரசாங்க ரீதியிலும் அரசு சார்ந்த விஷயங்கள், அரசியலில் இருக்கின்றவர்கள் கூட ஒரு ஆளுமை பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மார்கழி மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ராசி நல்லா இருக்கு. ராசி நல்லா இருந்தாலே இந்த மாதம் முழுவதும் ராசி நல்லா இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் வந்து உட்கார போகிறார் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில். மார்கழி 29ஆம் தேதி 7க்குரியவன் 10க்குரியவனான அந்த புதனும் வந்து அங்கே உட்காரும் போது புத்திசாலித்தனம் மெருகேற்றப்படும். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வலுப்பெறுவீங்க. ஏன்னா புதனாலே புத்திசாலித்தனம், புதனாலே வளைவு நெளிவு சுழிவு, இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மை, புதனாலே அறிவு, புதனாலே புத்திசாலித்தனம், திறமை. உங்கள் திறமை பளிச்சென்று இருக்கும். அதாவது ஒரு 4 பேர் இருக்கிறீங்கன்னா உங்கள் திறமை வித்தியாசமாக இருக்கும். இவர்கிட்ட கொடுத்துட்டா அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுவார் அப்படிங்கிற அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்குது. அப்போ தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுப்பை ஒப்படைக்கலாம். திறம்பட செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. சார் பொருளாதாரம் எப்படி இருக்கும்? குடும்பம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்க போகுது. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. பொருளாதாரம் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. வாக்கு சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறும். ஆனால் என்ன, கண் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான கண்ணாடி போடுறது, இந்த மாதிரி சின்ன ஒரு விஷயங்கள் வேணால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவை காமிக்கலாமே இல்லையே, பெரிய பாதிப்பு இல்லை. பணம் நன்றாகவே இருக்க போகிறது. குடும்பத்துக்கு தேவையான தன வருவாய் உங்களுடைய சொந்த முயற்சியால் ஈட்டக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பா நல்லது. உபஜயஸ்தானங்களில் இந்த பாவகிரகங்கள் ராகு கேது இருக்கும்போது நன்மையை செய்யும், கெடுக்காது.
அப்போ ராகு அங்கே இருக்கார், உங்கள் ராசிநாதன் பார்க்குறார். வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய மாநிலத்தினுடைய தொடர்புகளை கொடுக்கும், டிராவல் செய்ய வைக்கும். அதாவது டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது நகர்தல் அப்படிங்கிற அமைப்பு நல்லா இருக்குது. ரியல் எஸ்டேட் நல்லா இருக்க போகுது. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் குரு பார்வையில் இருக்கார், பாக்யாதிபதி பார்வையில் இருக்குது. அப்போ ரியல் எஸ்டேட் நல்ல வளர்ச்சி இருக்கும். ரியல் எஸ்டேட் விற்பனை நன்றாக இருக்கும். இடத்த வாங்கிறது, நிலத்தை வாங்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். ஒரே ஒரு விஷயம், தாய் சார்ந்த விஷயத்தில் அவங்களுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. சனி அங்கே இருக்கார், 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால. குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? 5க்குரியவன் சுக்கிரன் உங்கள் ராசியில் அமரப்போகிறார். எப்போ? மார்கழி மாதம் 5ஆம் தேதி. அப்போ அதாவது அந்த 5ஆம் அதிபதி ஏற்கனவே உங்கள் ராசியில் இருக்கார். 5ஆம் இடத்துல 5ஆம் தேதி, மார்கழி 5ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்க போகிறார் 11ஆம் அதிபதியாக. அப்போ 5-11 கனெக்ட் ஆகுது. இந்த 5-11 கனெக்ட் தான் அந்த இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது, குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்க போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது. சார் எப்படி சார் சொல்லுவீங்க? குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு எப்படி சார் சொல்கிறீங்க? 5ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார். குழந்தை காரகன் யார்? குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் யார்? சூரியன் உங்கள் ராசியிலேயே சேர்ந்திருக்கார். லாபத்தை கொடுக்கக்கூடிய, மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் யார்? சுக்கிரன். அவனும் அந்த சுக்கிரனும் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு. ஸோ எல்லாமே நல்லபடியாக கூடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மார்கழி மாதம். அப்போ மார்கழி மாதம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நெடு நாட்களாக உங்கள் மனதில் வைத்து கொண்டிருந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்பெறும். சுப காரியங்கள் அதை பற்றி திங்கிங் அதிகமாக ஓடும். மார்கழி முடிஞ்சு தையில் டக்குன்னு இந்த மார்கழி பேஸ் எல்லா விஷயமும் அதை பற்றிய திங்கிங்கே இல்லாதவர்கள், திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அல்லது ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி இதுவரைக்கும் திருமணமே அதுக்கான முடிவெடுக்காதவங்க கூட இந்த மாதத்தில் ஏன் நம்ம திருமணம் செய்யக்கூடாது, 2ஆம் திருமணம் செய்யக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் அமையப்பெறும் தனுசு ராசி என்பவர்களுக்கு. புகழ் கிடைக்குங்க. 4 கிரகங்கள் உங்கள் ராசியில் குருவின் பார்வையில் ராகு, எல்லா கிரகங்களும் குருவின் பார்வையில் உங்கள் ராசிநாதன் பார்வையில் இருக்கும்போது நினைச்சது நடக்கும். அரசாங்க வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? சக்ஸஸ். இது வரைக்கும் அந்த எண்ணமே இல்லைன்னா கூட இப்போ ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடாது, அதுக்கான முயற்சி எடுக்கக்கூடாது? கண்டிப்பாக உருவாக்கும். அரசு ரீதியில் இருக்கக்கூடியவர்கள், அரசு ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள், அரசு துறை சார்ந்து இருப்பவர்கள், அரசியலில் இருக்கின்றவர்கள் கூட, இதுவரைக்கும் அரசியல்னா கூட அரசியல் ஏன் போகக்கூடாதுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அதில் பதவியும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அரசு சார்ந்த விஷயங்கள் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசுக்கு அமையும். என்ன, ராசிநாதன் வக்ரமா இருக்கார். அப்போ கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க, அவ்வளோதான். டக்குன்னு முடிவெடுக்காம கொஞ்சம் யோசிச்சு இதாகுமா அதாகுமா, கரெக்டா தப்பா, இந்த அவசர கொடுக்கைங்கிறது கூடாது. ஏன்னா செவ்வாய் அங்கே இருக்கார், கோபத்தனம், அவசரம், இது மட்டும் ஆகாது. கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்தீங்கனாலே போதும், எல்லாமே நன்மையாகவே முடியும் இந்த மார்கழி மாதம் தனுசு ராசி என்பர்கள். நல்ல தெய்வ வழிபாடு, உங்கள் ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை சென்று வழிபடுவது. ஏன்னா 97 நாள் வர்க்கமாக இருக்க போகிறார்.
குரு பகவானை சென்று வழிபடுவது, தட்சிணாமூர்த்தி அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபட்டாலே சாலச் சிறந்தது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இப்ப சொன்னது கோச்சார ரீதியான மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலாபலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட்டும், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் அவருடைய தசாநாதன் புத்திநாதனும் நிச்சயமாக மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். இந்த கோச்சார பலனை தொடர்ந்து ஒரு 3 மாதம் 4 மாதங்களுக்கு கண்டிப்பாக பாருங்க. சரியாக பொருந்தி வரவில்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் 6, 8, 12ஆம் அதிபதிகளோட கண்டிப்பாக இணைந்திருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், உங்கள் ஜாதகம் பார்க்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.